reach the unreachable. Ma'am, we are very happy to have you here for a session for our students. Hope this will be very useful for our students. Now over to you, ma'am. Thank you. Thank you very much, and a very warm, happy afternoon to one and all. To all the faculty members, ICAT members, the students, and this is Dr. Janani Rex. Of course, thanks for the intro, and glad that I would be sharing my experiences, which would definitely be useful and uplifting each and everyone, whoever is watching this telecast right now. So the topic of the day is how much and how ready are you to face the real-time industry? First of all, before... Yes? Okay. So like, how ready are you to face the real-time employability, or it could be what does the industry expect from you? It's more than all this, I think, at the moment, each of the students, especially who's watching this video right now, what I would like to share is how well prepared are you going to be to face the future? And I'm sure most of you are comfortable with English, or if you want me to speak in Tamil, also please let me know. I can bring in Tamil also. This depends on your convenience. So today being the topic, industry expectations from students. நிறைய விஷயங்கள் இருக்கு, but today I have categorized it into 3 major sections. இப்போ வந்து நம்ம வந்து ப்ரெசென்ட்டா இருக்கக்கூடிய சிச்சுவேஷனை கிராஸ் பண்ணிட்டு at the same time வந்து ஃபியூச்சரிஸ்டிக்கா வந்து எப்படி வந்து ஒவ்வொருத்தரும் வந்து you can be readily prepared to face the real time world. That is what we are going to see through in today's session. And I'm sure most of you are safe at home. First of all, let me start from there. I'm sure you all have taken all your safety measures, and most importantly, this period of you being at home, what is more important is நீங்க வந்து எந்த அளவுக்கு வந்து உங்களை ஒரு செல்ஃப் ப்ரொடக்டிவா வச்சிட்டு இருக்கீங்க அப்படின்றது வந்து இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஐ திங்க் திஸ் இஸ் த நீட் ஆஃப் த ஆர். இப்போ ஒரு செல்ஃப் ப்ரொடக்டிவ்னு சொல்லும் போது வந்து நம்ம ஜஸ்ட் இந்த இப்ப இருக்கக்கூடிய அந்த ஒரு ஃப்ரீ டைம் அண்ட் ஸ்பேஸை வந்து ஏதோ ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டு நம்ம ப்ரொடக்டிவா இருக்கிறோம் அப்படின்றது இல்லாம, பீயிங் அ ஸ்டூடெண்ட் இந்த குவாரண்டைன் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம ரியல் டைம் ஃபேஸ் பண்ணும் போது வந்து அந்த காலகட்டத்துக்கு வந்து நம்ம தயாராயிருக்கிறோமா இல்ல தயாராயிட்டு இருக்கிறோமான்றது வந்து செக் பண்றது இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஐ விஷ் டு ஸ்டார்ட் வித் சேயிங் வாட் இஸ் ஆல் அபவுட் செல்ஃப் டெவலப்மெண்ட். நம்ம வந்து எந்த இடத்துல நம்மள வந்து தயார் பண்ணிக்க போறோம் அப்படின்றது சொல்லும் போது நிறைய இடத்துல வந்து தயார் பண்ணிக்கலாம். பட் த ஃபர்ஸ்ட் திங் நான் என்ன ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் சொல்லணும்னா, ஐ திங்க் வி ஸ்டார்ட் வித் செல்ஃப் லீடர்ஷிப். ஸோ நிறைய பேர் வந்து லீடர்ஷிப் பத்தி பேசுவாங்க, பட் ப்ரெசன்ட் சிச்சுவேஷன் நம்ம தாண்டி போயிட்டு ஃபியூச்சர் ரெடியா இருக்கணும்னு சொல்லணும்னா, யாரெல்லாம் வந்து அவங்கள செல்ஃப் லீடர்ஷிப்ல டெவலப் பண்ணிக்கிறாங்களோ, those are the people who are going to be taken in the market. இப்போ வரக்கூடிய காலங்கள்லோ இல்லை வரக்கூடிய இண்டஸ்ட்ரி வந்து யாருக்கு வந்து நிறைய ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க போறாங்கன்னா, whoever holds this செல்ஃப் லீடர்ஷிப், ஒவ்வொருத்தருக்குள்ள இருக்கிற தனித்துவம், அந்த ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் அண்ட் லீடர்ஷிப் அபிலிட்டிஸ் வந்து யாரால வந்து வெளியில எக்ஸிபிட் பண்ண முடியும்ன்றது வந்து கண்டிப்பா செக் பண்ணுவோம். ஸோ வந்து it could be a giant company, it could even be a class 2 கம்பெனியா இருக்கலாம். எல்லாருமே இப்ப இனிமேல் என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, பிகாஸ் இட் இஸ் ஆஃப்டர் திஸ் கொரோனா கிரைசிஸ்க்கு அப்புறமாவோ வந்துட்டு டெஃபினெட்லி தேர் வுட் பி அ லாட் ஆஃப் டவுன் சைசிங். அப்ப அந்த டவுன் சைசிங் சொல்லும் போது கூட வந்து இதுல யாரு இந்த ரேட் ரேஸ்ல வந்து ஜெயிச்சு நிற்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேர்ஸ் அ டேர்ம் கால்ட் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். ஒரு 10 பேர் இருக்கிறாங்கன்னா அந்த 10 பேர்ல வந்து யார் வந்து வெரி ஸ்ட்ராங், மேபி இப்போ அந்த 10 பேர்ல வந்து 10 பேரும் ஸ்ட்ராங்கஸ்ட் கண்டஸ்டன்ஸா இருக்கிறாங்கன்னா டெஃபினெட்லி ஆல் த 10 வில் பி செலக்டட். 10 பேர்ல வந்து ஒரு 2-3 பேர் தான் வந்து செல்ஃப் டெவலப்டா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னா,
naturally the choice will be அந்த 10 பேருக்கு இடையில வந்து அந்த 2 பேர் யார் ஸ்ட்ராங்கஸ்டான ஸ்டூடெண்டா இருக்கிறாங்களோ naturally the industry will have an eye on them. ஸோ இது வந்து எப்படி நம்ம எல்லாருமே இதுல இந்த செல்ஃப் லீடர்ஷிப்ல வந்து ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னு பார்த்தா I just take you through a small journey. நான் ஷேர் பண்ற அந்த லிட்டில் பிட் ஆஃப் இன்புட்ஸ் ஹியர் அண்ட் தேர் கண்டிப்பா நீங்க இது எல்லாமே நீங்க எடுத்துக்கிட்டு இது உங்களுடைய ருட்டீனான லைஃப்லயே வந்து உங்களுக்குள்ள இந்த மாதிரியான பாயிண்ட்ஸ் வந்து இன்கார்பரேட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஐம் ஷூர் ஆல் ஆஃப் அஸ் வில் பி ஸ்ட்ராங் enough. ஸோ வீல் ஸ்டார்ட் வித் செல்ஃப் லீடர்ஷிப். அப்ப அந்த செல்ஃப் லீடர்ஷிப்ன்றது எப்பயுமே வந்து நான் என்னோட ட்ரைனிங் செஷன்ஸ்ல நான் பொதுவா கேட்கிற ஒரு கேள்வி, ஹூ இஸ் அ லீடர் அப்படின்னு கேட்டேன். பொதுவாவே எல்லாருடைய சைக்காலஜி என்ன சொல்லணும், அவன் இட் லைக் உங்களை பொறுத்த வரைக்கும் யார் ஒரு நல்ல லீடர் அப்படின்னு கேட்கும் போது நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா they will immediately look up மகாத்மா காந்தியா சொல்லுவாங்க, they could tell it as இந்திரா காந்தி, like they have different names in the mind. ஏன் அந்த இடத்துல வந்து நாம நம்மள வந்து ஒரு லீடரா பார்க்கவே இல்லையா? ஸோ திஸ் இஸ் வேர் செல்ஃப் லீடர்ஷிப் கம்ஸ் இன். அப்போ இன்றைய காலகட்டத்துக்கு வந்து செல்ஃப் லீடர்ஷிப்ல இருந்துதான் முக்கியத்துவம் கொடுக்கப்படும். அப்போ அந்த செல்ஃப் லீடர்ஷிப்னு சொல்றது ஹூ இஸ் அ லீடர் பேசிக்கலி வந்து பாத்தீங்கன்னா பீயிங் என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க வந்து உங்க சப்ஜெக்ட் வைஸ் கண்டிப்பா நீங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தீங்கனாலோ நாளைக்கு ஹூ வில் பி செலக்டட் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய இண்டிவிஜுவாலிட்டி அந்த இடத்துல யாரால வந்து வெளிப்படுத்த முடியுமோ, இண்டிவிஜுவாலிட்டின்னு சொல்லும் போது ஒவ்வொருத்தருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தனித்துவம் வந்து யாரால வந்து 100% வெளியில எக்ஸிபிட் பண்ண முடியுமோ they are the ones who will be absorbed. அப்ப அந்த செல்ஃப் லீடர்ஷிப்னு சொல்லும் போது நம்ம வந்து how well are you to lead your own self, number 1. Number 2, how well you'll be able to run a team. ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ள நம்ம இருக்கும் போது வந்து நானும் என்ன வந்து கரெக்டா கண்டக்ட் பண்ணிக்க முடியுமா, அட் த சேம் டைம் எனக்கு கொடுத்திருக்கிற டீம்னு சொல்லும் போது என்னுடைய சீனியர்ஸா இருக்கலாம், என் கூட ஒர்க் பண்றவங்களா இருக்கலாம், அண்ட் குட் பி மை ஜூனியர்ஸ், இவங்கள மேல வந்து நம்ம ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியை வந்து கொண்டு வந்துட்டு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த டீமுக்காக எடுக்க முடியுது. ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லும் போது என்னெல்லாம் விஷயங்கள் அதுல வருது, a good leader அப்படின்னு சொல்லும் போது என்னெல்லாம் அந்த லீடர்ஷிப் குவாலிட்டிஸ், லெட்ஸ் see. Number 1, first is to be self confident. அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் கிட்ட யார்கிட்ட அதிகமா இருக்கோ அவங்க கிட்ட லீடர்ஷிப் திறமை வந்து அதிகமா இருக்கும். இப்போ ஒரு மோஸ்ட் காமனான மிஸ்டேக் பாத்தீங்கன்னா நிறைய இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டெக்னிக்கலி they will be strong. நல்ல விஷயம்தான். டெக்னிக்கலி ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்களுக்கு அந்த டெக்னிக்கலான சப்ஜெக்ட் கூட ஒரு இன்டர்வியூ பேனல்ல நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கும் போது நம்ம டெக்னிக்கலா கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் கூட பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்கும், பட் அதை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கான திறமை இருக்காது. அப்ப ஏன் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 விஷயம் இருக்கு. 1, அந்த அளவுக்கு கான்ஃபிடன்ஸ் இல்ல. 2, எக்ஸ்பிரசிவ் அப்படின்னு சொல்றது வந்து லாங்குவேஜ் ஒரு சைடு ஒரு ஸ்கில்லா இருந்தாலும் ஈவன் இன் யோர் ஓன் லாங்குவேஜ் வந்து அதை சொல்றதுக்கான ஒரு கான்ஃபிடன்ஸ் வேணும். கண்டிப்பா இங்கிலீஷ் தேவைப்படுது, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். தோ இங்கிலீஷ் ஒரு லாங்குவேஜா தேவையா இருந்தாலுமே ஈவன் ஃபர்ஸ்ட் நம்மளோட மதர் டங் என்ன நம்ம மதர் டங்கா இருக்கோ அந்த மதர் டங்ல வந்து நம்ம கன்வே பண்ணக்கூடிய சப்ஜெக்டை வந்து வெளியில கொண்டு வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியணும். ஒரு நல்ல டெக்னிக்கல் ஸ்டஃப் இருக்கு, ஒரு நல்ல ப்ராஜெக்ட் பண்ணி இருக்கிறீங்க, பட் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஏன் பேசப்படாம போகுதுன்னா அது வந்து எக்ஸ்பிரஸ் பண்ற விதம் வந்து கரெக்டா இருந்திருக்காது. சம்டைம்ஸ் ஒரு மீடியாக்காரான சப்ஜெக்ட் வந்து ரொம்ப நல்லா டேக் ஆஃப் ஆயிருக்கும். The reason why ஒரு மீடியாக்காரான சப்ஜெக்ட் நல்லா டேக் ஆஃப் ஆயிருக்குன்னு கேட்டீங்கன்னா அவங்க வந்து அதை வந்து நல்லா எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஐ திங்க் லெட்ஸ் பிகின் வித் செல்ஃப் லீடர்ஷிப் சொல்றது வந்து நம்மளுடைய செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வந்து பில்ட் பண்ணிக்கிறது தான். அப்ப அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ்ன்றது வந்து எங்கன்னு வருதுன்னா நீங்க உங்களை எந்த அளவுக்கு வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட் நாலேஜ்ல டெவலப் பண்ணி இருக்கிறீங்கன்றது வந்து பார்க்கணும். வெரி இம்பார்ட்டன்ட்.
அப்போ நல்ல லீடர்ஷிப், இப்போ ஒருத்தர் வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு சப்ஜெக்ட வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா பேச முடியுது, ஒரு சப்ஜெக்ட ரொம்ப ஸ்ட்ராங்கா கன்வே பண்ண முடியுது, அந்த கான்ஃபிடன்ஸ் அவங்க கிட்ட இருக்குன்னா அது எப்போ வருது? See, it is out of my own experience I'm telling, me as a leadership நான் பார்த்த ஒரு விஷயம். எப்போ ஒருத்தர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்க கிட்ட வந்து நல்ல ஸ்டஃப் இருக்கும் போது மட்டும்தான் they can be strong. அப்ப அந்த செல்ஃப் கான்பிடன்ஸ் சொல்றது வந்து அந்த ஒரு துணிச்சல், அந்த ஒரு தைரியம், இத ஒரு கரேஜ், இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு செல்ஃப் கான்பிடென்ட்டா இருக்க முடியும். பட் எப்போ ஒருத்தர் செல்ஃப் கான்பிடென்ட்டா இருக்கிறாங்கன்னா, when you have stuff, இந்த இடத்துல நாலேஜ், இன்டெலிஜென்ஸ், பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட், கம்யூனிகேஷன், அவேர்னஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் யார் ஒருத்தர்கிட்ட ஸ்டஃப் அதிகமா இருக்கோ தே கேன் பி டஃப்ன்றாங்க. ஸோ ஸ்டஃப் இருக்கிறவங்க மட்டும்தான் டஃபா நிக்க முடியும். டஃபா நிக்க முடிஞ்சாதான் இட் இஸ் கால்ட் ஸ்ட்ராங் செல்ஃப் லீடர்ஷிப். கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப நான் சொல்லியிருக்கிற இந்த விஷயங்கள்ல வந்து யாரெல்லாம் வந்து என்கிட்ட இந்த குவாலிட்டிஸ் இருக்கு, ஓகே மேம் சொல்ற இந்த விஷயங்கள்ல என்கிட்ட இருக்கு நான் நினைக்கிறேன்னா, கண்டிப்பா நீங்க ஒரு நல்ல செல்ஃப் லீடரா இருக்க முடியும்ன்றது நம்பர் 1. மேபி சில ஸ்டூடெண்ட்ஸ் நினைச்சிட்டு இருக்கலாம், மேபி நீங்க சொல்ற ஃபியூ பாயிண்ட்ஸ் இன்னும் நான் டெவலப் ஆகல மேம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, திஸ் இஸ் த ரைட் டைம் டு டெவலப் யுவர் செல்ஃப். இப்ப இருக்கக்கூடிய டைம் நம்ம எல்லார்கிட்டயுமே இப்போ ஒரு காலகட்டம் போயிட்டு இருக்கு இல்லையா, எல்லாத்துல இருந்து we are switched off from everything. No schools, no colleges, it's almost ஒரு leave period மாதிரி தான் இருக்கிறோம் இல்லையா. We call this as a gap period, gap year, gap month. இப்ப நம்ம இருக்கிறது வந்து ஒரு கேப் பீரியட். உண்மையா சொல்லணும்னா இந்த கேப் பீரியட எந்த அளவுக்கு நம்மளால வந்து எஃபெக்டிவா யூஸ் பண்ண முடியும்ன்றது பாருங்க. இது ஒரு ரொம்ப நல்ல ஒரு காலகட்டம் தான். இந்த கேப் இயர்ன்றது பாத்தீங்கன்னா, இட் ஷுட் பி யூஸ்ட் ஒன்லி டு டெவலப் மை செல்ஃப். ஒவ்வொருத்தரும் என்ன நினைக்கணும்னா, எதெல்லாம் நம்ம வந்து காலேஜ் போயிட்டு இருக்கும் போதோ, ஐயோ இது பண்ணோம்னு நான் நினைக்கிறேன், நேரமே பத்தல, டைம் இல்ல, இப்படி நம்ம நிறைய பேர் வந்து நிறைய விஷயம் சொல்லிக்கிட்டே இருந்திருக்கும். டைம் இல்ல, லாங்குவேஜ் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன், நேரம் பத்தல, இப்படி எல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும், கத்துக்கணும்னு நினைக்கும் போதெல்லாம் நம்ம என்ன நினைச்சிருப்போம், நேரம் பத்தல, டைம் இல்லைன்னு நினைச்சிருப்போம். திஸ் கேப் பீரியட் இஸ் த டைம் ஃபார் யூ டு டெவலப் யுவர் செல்ஃப். எங்கெல்லாம் டெவலப் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஒரு நல்ல லீடரா ஆகுறதுக்கு என்னென்ன பண்ணலான்றது வந்து டெவலப் பண்ணலாம். கண்டிப்பா வந்து உங்களோட டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும். லீடர்ஷிப் பத்தி எந்த அளவுக்கு நான் சொல்றேனோ, பீயிங் அன் என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட், உங்களோட டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து எதுலெல்லாம் இப்ப நீங்க ஆன்லைன்ல வந்து சர்டிபிகேஷன் கோர்சஸ் பண்ண முடியுமா, உங்களோட ப்ராஜெக்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நீங்க இன்னும் ஸ்ட்ராங் பண்ணிக்க முடியுமா, எந்த ப்ராஜெக்ட் எடுத்தா கொரோனா கிரைசிஸ்ல இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்ன்றத சிந்திக்க ஆரம்பிங்க. இதுக்கு முன்னாடி பண்ண ப்ராஜெக்ட்ஸ் இஸ் ஆல் டிஃப்ரெண்ட். ஆனா இனிமேல் பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ்ல வந்து 2 பெனிஃபிட் இருக்கு. ஒண்ணு, நிச்சயமா நம்ம ப்ராஜெக்ட் பேசப்படும். எப்ப பேசப்படும்னா, இப்ப இருக்கக்கூடிய கிரைசிஸை ஹேண்டில் பண்ற அளவுக்கான ப்ராஜெக்ட்ஸ் வந்து உங்களால சிந்திச்சு கொண்டு வர முடியும்னா, ஒண்ணு நம்மளுடைய நாட்டுக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு நல்ல விஷயமா இருக்கலாம். செகண்ட் திங், நீங்க ஆஸ் அன் இண்டிவிஜுவல் வந்து எப்படி நீங்க டெவலப் ஆயிருக்கிறீங்க, உங்களுடைய முன்னேற்றமும் அந்த ப்ராஜெக்ட சார்ந்து இருக்கு. நல்ல டெக்னிக்கல் ஸ்கில்ல வந்து ஷார்பன் பண்ணிக்கோங்க. அதனால வந்து யூ கேன் கெயின் அ லாட் ஆஃப் ஆன்லைன் சர்டிபிகேஷன் கோர்சஸ். அதே மாதிரி இப்ப நான் டெக்னிக்கல் ஸ்கில்ல வந்து நீங்க ஸ்ட்ராங் ஆகுங்கன்னு சொல்லும் போது ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏதாவது ஒரு டெக்னிக்கல் சப்ஜெக்ட்குள்ள போய் ஸ்ட்ராங் பண்ணாதீங்க. உங்களோட சப்ஜெக்ட், உங்களோட ப்ராஜெக்ட், நீங்க ஃபியூச்சரா வந்து போகக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து அலைன்டா இருக்கான்னு செக் பண்ணணும். வெரி இம்பார்ட்டன்ட். அது ஃபியூச்சர் இண்டஸ்ட்ரி எக்ஸ்பெக்டேஷனை பேஸ் பண்ணிருக்கலாம், ஆர்கனைசேஷன்ஸ் பேஸ் பண்ணிருக்கலாம், ஆர் மேபி நீங்க ஒரு ஆண்டர்பிரினரா நாளைக்கு வந்து இந்த விஷயத்த நானே கொண்டு வந்து ஒரு நல்ல பிசினஸ் மேன் ஆகணும்னு நான் நினைக்கிறேன், என்கிட்ட இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் வந்து பேசப்படும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அதை பேஸ் பண்ணி உங்களோட டெக்னிக்கல் நாலேஜ் வந்து ஸ்ட்ராங் பண்றது நல்லது. ஸோ டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் வந்து நம்பர் 1, விச் இஸ் யுவர் பேஸ். ஆல்ரெடி உங்களோட சப்ஜெக்ட் நாலேஜ் அதுல இருக்கு. அது எவ்வளவுலாம் நீங்க படிச்சு அதை அப்டேட் ஆக முடியும்ன்றது பாருங்க.
இப்ப பிரசன்ட் ட்ரெண்ட்ல எப்படி ஆயிடும்னு கேட்டீங்கன்னா, இனிமேல் வரக்கூடிய லைஃப் ஸ்டைல் அப்டேட்டடா இருக்கிறவங்களுக்கு வந்து யூ வில் பி வேலிடேட்டட். இப்ப அப்டேட்டட்னு சொல்றோம் இல்லையா? அப்ப அப்டேட்டடா இல்லாம இருக்கிறவங்களுக்கு வந்து எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, they are outdated. அப்ப if you are not updated, you will be outdated. So present trend இப்படிதான் போகும். If you are not going to be updated, you will be outdated. அப்ப வந்து எங்க அப்டேட் ஆக போறோம்? First is technically எவ்வளவு ஸ்ட்ராங் ஆக போறீங்கன்றது வந்து அப்டேட் பண்ண போறீங்க. Number 2, லீடர்ஷிப்கான திறமைகள் வந்து உங்களை வந்து you're going to update yourself on the leadership skills. அப்ப அந்த ஒரு லீடர்ஷிப்ஸ் வந்து நம்ம லீடர்ஷிப் ஸ்கில்ல வந்து டெவலப் பண்ணுன்னு சொல்லும் போது ஒரு லீடர்ஷிப் உள்ள வந்து அடங்கி இருக்கிற விஷயங்கள் தான் நான் சொன்ன மாதிரி ஒரு நல்ல கம்யூனிகேட்டிவ் ஸ்கில். அப்ப வந்து எப்படி கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம்? சின்னதா ஒரு ஜிஸ்ட் கொடுத்துறேன். நல்ல டிசிஷன் மேக்கிங் இருக்கா? என்கிட்ட ஒரு நல்ல விஷயம் இருக்கு, அந்த விஷயத்த நான் எப்படி கொண்டு போகிறேன்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்ல டெசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸ் இருக்கா? நம்பர் 2. நம்பர் 3, யார்கிட்ட இன்னோவேஷன் இருக்கு? they will be validated. 10ஓட 11 நம்ம கொடுக்கிற விஷயங்கள் வந்து அக்செப்டன்ஸ் வந்து கண்டிப்பா கம்மியா தான் இருக்கும். யார்கிட்ட ஒரு புதுமை கொண்டு வர முடியுமோ they are the ones who will be first absorbed. Innovation is the key for the present world. Innovate. எதெல்லாம் வந்து ஒரு புதுமையா கண்டுபிடிக்க முடியும். ரெண்டாவது, ஆல்ரெடி சில பேர் சில விஷயங்கள் கண்டுபிடிச்சிருக்கலாம், அதுக்கு நம்ம ஒரு புது டைமென்ஷன் கொடுக்க முடியுமா? எந்த ஒரு விஷயம் நம்ம கொண்டு வந்தாலோ see how that will be useful for the society. ஏன்னா உங்களுக்கு யாரெல்லாம் வந்து நீங்க கொண்டு வர விஷயங்கள் வந்து பிரசன்ட் சொசைட்டிக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க முடியுமோ அவங்களுக்கு வந்து வேல்யூ அதிகமா இருக்கும். அண்ட் த 4th one is creativity. அப்ப வந்து 4 விஷயம் தான் சொல்றேன். லீடர்ஷிப் கீழே செல்ஃப் லீடர்ஷிப் டெவலப் ஆகுறவங்க வந்து ஒரு குளோபல் லீடர் ஆக முடியும். அந்த குளோபல் லீடர்ஷிப் குள்ள வரீங்கனாலோ செல்ஃப் லீடர்ஷிப் குள்ள டெவலப் பண்றதா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் இஸ் ஸ்ட்ராங் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். செகண்ட் இஸ் குட் டிசிஷன் மேக்கிங். இந்த விஷயம் நான் பண்ணா இதுக்கு எனக்கு இந்த ரிசல்ட் கிடைக்கும், ஐ திங்க் இந்த டெசிஷன் மேபி நாட் வெரி ரைட். நல்ல ஸ்ட்ராங் டிசிஷன் மேக்கிங். நம்பர் 3, இன்னோவேஷன், புதுமையா கண்டுபிடிக்கிற விஷயங்கள். அண்ட் நம்பர் 4, கிரியேட்டிவிட்டி. கிரியேட்டிவிட்டின்னு சொல்றது என்ன? நம்மளுடைய சிந்தனையோ செயலோ வந்து 10ஓட 11 இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் கிரியேட்டிவிட்டியே கிடையாது. அப்ப இன்னைக்கு இந்த இண்டஸ்ட்ரி வந்து யாரை ரெக்கக்னைஸ் பண்றாங்க? ஒரு இன்டர்வியூ பேனல்ல கூட நம்ம எதை ஃபர்ஸ்ட் பாக்குறோம்னா, ஒரே கேள்வி வந்து நிறைய பேருக்கு வச்சிருப்போம். ஆனா அந்த கேள்விக்கு வந்து ஒவ்வொருத்தர் வந்து ஒவ்வொரு மாதிரியான பதில் கொடுப்பாங்க. நிறைய பதில்கள் கரெக்டா இருந்தாலுமே ஒரு இன்டர்வியூ பேனலிஸ்டா நம்ம யாரை வந்து செலக்ட் பண்றோம்னா யாருடைய பதில் வந்து கிரியேட்டிவா இருக்கு. சோ கிரியேட்டிவா இருக்கக்கூடிய பதிலோ இல்ல கிரியேட்டிவா இருக்கக்கூடிய விஷயமோ எப்படி இருக்கும்னு கேட்டா அவங்களுடைய சிந்தனையும் அவங்களுடைய செயலோ வந்து will be out of the box. அப்ப we call this creativity as out of box thinking. பரவாயில்லையே, யாருமே இந்த மாதிரி சிந்திச்சு வந்தது கிடையாது, இவங்களோட ஐடியா வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு, இந்த ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப வந்து யூனிக்கா இருக்கு. ஐம் ஷுர் ஸ்டூடெண்ட்ஸ் நான் சொல்ற விஷயம் வந்து நீங்க அப்படியே உங்களோட லைஃப்ல வந்து அலைன் பண்ணிக்கிட்டே கொண்டு வாங்க. யாரெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள்ல ஆல்ரெடி நீங்க வந்து ஸ்கில்டா இருக்கிறீங்க, உங்களை அப்டேட் பண்ணி இருக்கிறீங்கன்னா வெரி குட். ஜஸ்ட் டாப் யுவர் ஷோல்டர்ஸ் அண்ட் சே வெரி குட், பரவாயில்ல, நான் இந்த மாதிரி அலைன்மெண்ட்ல தான் நான் போயிட்டு இருக்கிறேன். யாரெல்லாம் இன்னும் இதுல வந்து அலைன் ஆகாம இருக்கிறீங்களோ டுடே இஸ் யுவர் டைம். இன்னில இருந்து இதுக்கான விஷயங்கள் வந்து உங்களை டெவலப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நம்பர் 1 நான் சொன்னது கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் சொல்லும் போது இப்ப பிரசன்ட்ல என்ன நடக்குதுன்றது பேஸ் பண்ணி தான் ஐம் ஷேரிங் தி இன்புட்ஸ் டு யூ. இப்ப மோஸ்ட் ஆஃப் த இன்டர்வியூஸ் எப்படி நடக்க போகுது? இட்ஸ் கோயிங் டு பி ஆன் ஃபோன், இட்ஸ் கோயிங் டு பி ஆன்லைன், இட்ஸ் கோயிங் டு பி ஆன் ஸ்கிரீன். அப்ப இந்த இடத்துல வந்து உங்களுக்கு அந்த கிடைச்சிருக்கிற ஃபியூ மினிட்ஸ்ல வந்து
நீங்க உங்களுடைய பெஸ்ட்டை வெளிப்படுத்தி தான் ஆகணும். அப்ப அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்லோட வந்து இன்னும் ஒரு எலிமெண்ட் ஆட் பண்ணிக்கிறோம், பிரசன்டபிலிட்டி. எப்படி நீங்க உங்களை வெளிப்படுத்துறீங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்ப அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் டெவலப் பண்ணணும்னு சொல்லும் போது ஒருத்தரை வந்து நம்ம வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் கம்யூனிகேஷன் பண்றோம்னா ரொம்ப ஈஸி. ஏன்னா நம்ம எதிரில் இருக்கிறவங்களுடைய பாடி லாங்குவேஜ் என்னன்றது வந்து லைவா பார்க்குறோம். லைவா பார்க்கும் போது வந்து அதுக்கு நம்ம ரியாக்ட் பண்றது ஈஸியா இருக்கும். ஆப்சன்ஸ் ஆஃப் பாடி லாங்குவேஜ்னு சொல்றாங்க. அப்ப ஆப்சன்ஸ் ஆஃப் பாடி லாங்குவேஜ்னு சொல்லும் போது மேபி இட்ஸ் ஆன் த ஃபோன், இட்ஸ் ஆன் அ வீடியோ கான்ஃபரன்சிங்கா இருக்கலாம், இட் குட் பி ஆன் த ஸ்கிரீனா இருக்கலாம். இப்ப இந்த இடத்துல பண்ணும் போது இட்ஸ் ஆப்சன்ஸ் ஆஃப் பாடி லாங்குவேஜ். தோ நம்ம ஒருத்தர் பார்த்துட்டு பேசுற மாதிரி நிலைமையா இருந்துச்சுனாலுமே உங்களுடைய ஃபுல் எக்ஸ்பிரஷன் இந்த இடத்துல கொண்டு வந்து வில் பி குவைட் டஃப். அப்ப இந்த இடத்துல வந்து நீங்க என்ன வந்து பிராக்டிஸ் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் உங்களுடைய பாடி லாங்குவேஜ் வந்து ஆன் ஸ்கிரீன் ஆஃப் ஸ்கிரீன் ரெண்டு இடத்துலயுமே வந்து கான்ஃபிடென்ட்டா ஒரு விஷயத்தை எடுத்து பேசுறதுக்கு வந்து யூ ஷுட் ஸ்டார்ட் பிராக்டிசிங். ரெண்டாவது வந்து உங்களோட லாங்குவேஜ். இப்போ ஒரு யூனிவர்சலா அக்செப்ட் ஆன ஒரு லாங்குவேஜ் இங்கிலீஷ்ன்றதுனால கண்டிப்பா வந்து நீங்க இங்கிலீஷை வந்து யூ கேன் ஸ்டார்ட் லேர்னிங் அட் ஹோம். ஒரு for one day if you could even learn 5 new words. 5 வேர்ட் ஒவ்வொரு நாள் கத்துக்கிட்டீங்கனாலே in a month 150 வேர்ட்ஸ் உங்ககிட்ட இருக்கும். அதை வந்து ஒரு இமெயில் கம்யூனிகேஷன் பண்ணும் போது மோஸ்டா வந்து நம்ம ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ் என்ன? இப்ப நம்ம தமிழ்ல வந்து ஒருத்தருக்கு ஒரு லெட்டர் எழுதுறோம், ஒரு இமெயில் அனுப்புறோம்னா அது நம்ம இதே வந்து இங்கிலீஷ்ல ஒரு டெக்னிக்கல் ஸ்டஃபா கன்வே பண்ண போறோம். அதுக்கு மோஸ்ட் ஃப்ரீக்வெண்டா என்னென்ன வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம்? இப்பதான் நம்மளுக்கு ஆன்லைன், கூகுள், யூ ஹேவ் எவ்ரி திங், நம்மளோட ஃபிங்கர் டிப்ஸ் எல்லாமே இருக்கு. அந்த இங்கிலீஷ் வேர்ட்ஸை கத்துக்கிட்டு உங்களோட லாங்குவேஜிங் ஸ்கில்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். அது ரைட்டிங்ல இருக்கலாம், பேசுறதுலனாலும் இருக்கலாம். அப்ப இந்த கம்யூனிகேஷன் சொல்ற இடத்துல என்ன ரொம்ப முக்கியம்னா, கம்யூனிகேஷனான அர்த்தமே என்ன? ஒருத்தர் பேசக்கூடிய விஷயம் வந்து இன்னொருத்தவங்களுக்கு புரிஞ்சுட்டு கம் இன் யூனியன் டு கிரியேட் அன் ஆக்ஷன் என்றோம். கம்யூனிகேஷன் கம் இன் யூனியன் டு கிரியேட் அன் ஆக்ஷன். அப்படின்னா என்ன? நாம சொல்ற விஷயமோ நீங்க அவங்க கிட்ட கன்வே பண்ற விஷயமோ ஒரு யூனியன்ல வந்ததுன்னா தான் உங்களுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும். நம்ம சொல்ற விஷயம் ஒரு சைடா சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து அதுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலன்னா நம்மளுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்காது. கம்யூனிகேஷன்ல வந்து வெரி இம்பார்ட்டன்ட், லாங்குவேஜை விட இம்பார்ட்டன்டான விஷயம் ஹவு எக்ஸ்பிரசிவ் யூ ஆர். வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு விஷயத்த வந்து நம்ம எப்படினாலும் சொல்லிட்டு போயிடலாம், ஆனா சொல்ற விஷயத்திலேயே வந்து நம்மளுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கணும்னா இட் ஷுட் பி எக்ஸ்பிரசிவ் கம்யூனிகேஷன். எப்ப வந்து நீங்க உங்களை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண முடியுதோ அதுக்கான ரிசல்ட் வந்து half the battle won. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ற விதத்திலேயே வந்து ஆல்ரெடி த ரிசீவர் பரவாயில்ல, இந்த விஷயம் ஓகேயா இருக்கு, இந்த விஷயம் வந்து நம்ம கொடுத்துடலாம் நினைக்கிறேன், இவங்கள வந்து செலக்ட் பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன். அப்ப என்ன ஆகுது? உங்களோட எக்ஸ்பிரசிவான கம்யூனிகேஷன், இந்த எக்ஸ்பிரசிவ்ன்ற இடத்துல இங்கிலீஷா இருந்தாலும் சரி, தமிழா இருந்தாலுமே சரி, நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ற விதத்திலேயே வந்து the receiver of your message. இப்ப நீங்க பேசும்போது நீங்க சென்டர், நீங்க யார்கிட்ட கம்யூனிகேட் பண்றீங்களோ the receiver of the message should feel இவங்க சொல்றதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கே, ஆமா இவங்க எக்ஸ்பிரஸ் பண்றதுலயே இந்த ப்ராஜெக்ட் எப்படி போகும்னு தெரியும், இந்த இன்டர்வியூல வந்து இவங்க வந்து கொடுத்த ஆன்சர்ஸ் வச்சே வந்து தெரியும் இவங்க she should be a bright student. அப்ப இதெல்லாம் வந்து எப்போ வந்து ஒருத்தர் வந்து டிசைட் பண்றாங்கன்னா, யார் ஒருத்தர் கம்யூனிகேஷன் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணி வெளிப்படுத்த முடியும். வெரி இம்பார்ட்டன்ட். நம்மளே பாக்குறோம்ல, சில சமயத்துல வந்து நம்ம யாராவது வந்து பேசுறாங்கன்னா எந்த ஒரு ரியாக்ஷனுமே இருக்காது. அவங்க வந்து எஸ் சொல்றாங்களா நோ சொல்றாங்களா ரெண்டுமே தெரியாது. ஸோ வந்து அவங்க கிட்ட பேசும் போதே என்ன ஆயிடும்னா, திஸ் பர்சன் சீம்ஸ் டு பி போரிங், எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லை. என்ன ரொம்ப முக்கியம், அதுவே வந்து சம்டைம்ஸ் சில பேர்கிட்ட பேசும்போது யூ ஃபீல் நைஸ், ஏன்னா அவங்க நாட் பண்ணுவாங்க, அப்படியா, யா தட்ஸ் ரைட். இப்போ வந்து அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரசிவ்னஸோட லிசனும் பண்றதுக்கு ஆரம்பிப்பாங்க. எப்போ லிசன் பண்ண ஆரம்பிப்பாங்கன்னா, ஸ்பீக்கரோட கம்யூனிகேஷன் வந்து எக்ஸ்பிரசிவா இருந்ததுன்னா மட்டும்தான். ஸோ நம்பர் 1,
கம்யூனிகேஷனை இம்ப்ரூவ் பண்றதுக்கு இன்னில இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. வீட்டில் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறதா இருக்கலாம், ஆன்லைன் கிளாஸஸ் ஆன்லைன் மூலமா யார்ட்டையாவது நீங்க கம்யூனிகேட் பண்றதா இருக்கலாம், இட் குட் பி த்ரூ வீடியோ கால்ஸ், ஜூம் கால்ஸா இருக்கலாம். நீங்க எங்க இந்த கம்யூனிகேஷன் பண்ணிட்டு இருந்தீங்கனாலுமே ensure that you bring a bright, expressive communication outside. Number 2, decision making. இப்போ டிசிஷன் மேக்கிங்ன்றது வந்து எப்போ நம்ம சொல்றோம், ஒரு விஷயத்த வந்து ரெண்டு விதமான டிசிஷன் மேக்கிங் இருக்கு இதுல. ஆக்சுவலா த ஃபர்ஸ்ட் டிசிஷன் மேக்கிங் வந்து நான் செய்யற விஷயம் கரெக்டா சிந்திச்சு செஞ்சிருக்கேன்னா, இந்த விஷயத்த வந்து இது வெளி உலகத்துக்கு கொண்டு போக முடியும், என்னோட டிசிஷன் மேக்கிங்னால அது எனக்கும் நன்மை தரும், மற்றவங்களுக்கும் அது நன்மை தரும் அப்படின்ற சிந்திக்கும் போது அந்த விஷயத்துல கொண்டு போய் ஸ்டாண்ட் பண்றது. ஏன் இந்த டிசிஷன் மேக்கிங் பத்தி பேசுறோம்னா, இப்போ ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ள நீங்க வந்துடுறீங்க, ஒரு டீமுக்குள்ள போட்டு உங்களை ஒர்க் பண்ண வைக்கும் போது அந்த இடத்துல வந்து கான்பிடென்ட்டா இந்த விஷயத்தை இப்படி பண்ணா திஸ் வில் பி ரைட், ஐயோ நம்ம சொல்ற ஒரு முடிவுனால அது தப்பாயிடுச்சுன்னா அந்த இடத்துல தான் அந்த செல்ஃப் லீடர்ஷிப்ன்றது வரும். அது அந்த நம்ம எடுக்கக்கூடிய ஒரு டெசிஷன் தப்பா போச்சுனாலோ, எந்த அளவுக்கு நம்மளுடைய அறிவுத்திறனை இப்போ நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே வரோம் இல்லையா, இந்த கேப் பீரியட்ல வந்து நம்ம நிறைய இடத்துல நம்மளுடைய இன்டெலிஜென்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே வரோம் இல்லையா, நம்மளுடைய அறிவாற்றலை வந்து இப்ப இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே வரோம் இல்லையா, நம்மளுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் நிறைய விஷயத்துல கத்துக்கிறோம் இல்லையா. ஸோ அந்த டிசிஷன் மேக்கிங்ன்றது ஒரு ஆர்கனைசேஷன் உள்ள நம்ம போயிட்ட அப்புறம் ஒரு விஷயம் இதை பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு பண்ணுவோம். இன்கேஸ் நம்மளோட டெசிஷன் வந்து தப்பா போயிடுச்சுனாலோ, தப்பா போன டெசிஷனை சரிப்படுத்துறதுக்கு ஒரு தைரியம் வேணும். அந்த இடத்துல ஏன் அந்த விஷயம் தப்பா போச்சு, நம்மளோட டிசிஷன் எது தப்பா போச்சுன்றது எக்ஸ்பிரசிவ் கம்யூனிகேஷன் இருக்கிறவங்களுக்கு தான் அது வந்து கம்யூனிகேட் பண்ண முடியும். சரி, இது வெறும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராஜெக்ட் இப்படி எல்லாம் பேஸ் பண்ணி மட்டும்தானா, ஆர் இட் இஸ் ஒன்லி இதுதான் நம்மளோட இண்டஸ்ட்ரி எக்ஸ்பெக்ட் பண்ணுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா டெஃபினெட்லி நோ. இண்டஸ்ட்ரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸை தாண்டியோ இதுதான் வந்து நிஜம். நாளைக்கு உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ்ன்ற ஓன் லைஃப், உங்களோட பர்சனல் லைஃபா இருக்கலாம், நீங்களே ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதா இருக்கலாம், இட் கேன் பி எனிதிங். Even to be a housewife, these skills are needed. ஒரு செல்ஃப் லீடர்ஷிப்ன்றது வந்து ஒரு நல்ல ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறவங்க, ஒரு நல்ல அம்மாவா இருக்கிறவங்க கிட்ட கூட பாத்தீங்கன்னா இந்த விஷயங்கள் இருக்கிறவங்க கிட்ட தான் ஒரு ஃபேமிலியை வந்து ஒரு கரெக்டான ஒரு கட்டுக்கோப்புக்குள்ள வச்சு கொண்டு போக முடியும். செல்ஃப் லீடர்ஷிப், ஒரு கேப் பீரியட்ல வந்து இந்த குவாரண்டைன்ல இருக்கிற கேப் பீரியட்ல எந்த லைன் எல்லாம் நீங்க டெவலப் பண்ண போறீங்கன்னு பார்க்க போறீங்க. கம்யூனிகேஷன் ஸ்கில், decision making, and the next two things, innovation and creativity. அப்போ வந்து இன்னோவேஷன் சொல்லும் போது நம்மளுடைய திங்கிங் ஃபுல்லா எங்க இருக்கணும்னா, எந்தெந்த விஷயம் வந்து ஆல்ரெடி மக்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க, ஆல்ரெடி பண்ண ப்ராஜெக்ட்ஸ் எது. இப்போ ப்ராஜெக்ட் நீங்க பண்றதை விட the best thing is ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணி கொடுத்துருவோம், ஏதோ ஒரு ப்ராஜெக்டை முடிச்சிருவோம், இது எப்படியாவது நம்ம வந்து ஒரு இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணிடுவோம், இப்படி என்ற ஒரு சராசரியான திங்கிங்ல வந்து இருக்கிறத ஸ்டாப் பண்ணுங்க. நீங்க எந்த ஊர்ல இருக்கலாம், இட் குட் பி ஈவன் ஃப்ரம் அ வில்லேஜ், தட் டசன்ட் மேட்டர். ஏன்னா நம்மளுடைய டாப் மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் பீப்புள் எல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் ரொம்ப ஒரு லோ பேக்ரவுண்ட்ல வந்து அவங்களா இருக்கலாம், ஒரு வில்லேஜ் பேக்ரவுண்ட்ல இருந்திருக்கலாம், நிறைய பேருக்கு வந்து படிப்பு வசதி இருந்திருக்காது, பட் அவங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து நிறைய இடத்துல பேசப்பட்டிருக்கும். என்ன ரீசன் கேட்டா, அவங்க கிட்ட இருக்கிற புதுமையான திங்கிங், இன்னோவேட்டிவ் திங்கிங். நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நீங்க லிசன் பண்றீங்க, உங்களுடைய முன்னோர்கள் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்க. வாட் ஐ வுட் டெல் யூ இஸ், உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் இருக்கும் இல்லையா, நம்ம வந்து பேஷன் சொல்றோம் பாருங்க, அந்த பேஷன் எதுல இருக்கோ அது கொண்டு வந்து உங்க ப்ராஜெக்ட்ல வந்து கனெக்ட் பண்ணுங்க. 100% your project will be successful. 100% the industry will absorb you. 100% எந்த பிளேஸ்மெண்டா வந்த பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து வந்தாங்கனாலோ you will be the first one to be absorbed. யார் ஒருத்தர் வந்து பேஷன் பிளஸ் ப்ராஜெக்டா பண்றீங்களோ 100% ப்ராக்ரஸ் அதுல இருக்கும். பேஷன்ன்றது என்ன, எனக்கு இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அது வந்து
நம்மளோட லைஃப் ஸ்டைலா மாறிடணும். இப்ப நேச்சுரலி ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் சொல்லும் போது ஏதோ ஒரு ப்ராஜெக்ட்ன்றதை எடுத்து பண்ணாம உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் இருக்கும் இல்லையா, உங்களுடைய பேஷன் எந்த இடத்துல இருக்கோ அதை கொண்டு வந்து அலைன் இட் வித் யோர் ப்ராஜெக்ட். த ரிசல்ட் இஸ் ப்ராக்ரஸ் 100%. இன்னோவேட்டிவ் திங்கிங். நம்மளோட சிந்தனை வந்து எப்படியெல்லாம் கொண்டு போகலாம். சும்மா ஐடலா இருக்கலாம், டிவி பார்த்துட்டு இருக்கலாம், காசப் பண்ணிக்கிட்டு இருக்கலாம், எவ்வளோக்கு எவ்வளோ வந்து வேஸ்டா டைம் கொண்டு போக முடியுமோ வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், நிறைய இடத்துல வந்து இந்த நேரத்தை வந்து கொண்டு போகலாம். இந்த டைம் பாஸ்க்கான நேரம் எல்லாம் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 1/2 hour 1 hour ஒதுக்கிடுங்க. அந்த 1 hourல எப்படியெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணணுமோ, அது டிவியா இருக்கலாம், படம் பார்க்கலாம். பட் த ரெஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நம்மளுடைய திங்கிங் வந்து ஷுட் பி யூட்டிலைஸ்ட் இன் அ கன்ஸ்ட்ரக்டிவ் வே. இது நான் சொல்ற விஷயம் எல்லாமே வந்து வெறும் நம்ம வந்து படிப்பு சம்பந்தப்பட்டது இல்ல. ஒரு ஹோலிஸ்டிக்கா ஒரு முழுமையான ஒரு பர்சனாலிட்டியா ஆகணும்னாலே யார்கிட்ட அந்த இன்னோவேட்டிவான திங்கிங் இருக்கோ அவங்களுக்கு எப்பயுமே டிமாண்ட் இருக்கும். த டிமாண்ட் இஸ் ஆல்வேஸ் ஃபார் இன்னோவேஷன். பட் இன்னோவேஷன் சொல்லும் போது அதனுடைய சிஸ்டர், they are like, you know, two sisters or two brothers. Innovation always comes with creativity, out of box thinking. நம்ம கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கலாம், நம்ம செய்யக்கூடிய விஷயமா இருக்கலாம். இதுக்கு முன்னாடி அது சிந்திச்சு யாருமே சிந்திச்சு இருக்க மாட்டாங்க, நம்ம சிந்திச்சிருக்கோம். அதை வெளிப்படுத்துற விதம் வந்து ரொம்ப கிரியேட்டிவா இருக்கும். ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் வந்து we'll start from home. ஒரு ஒரு ஆர்டினரி வீட்ல இருக்கிற கேர்ள்ஸ்ல இருக்கலாம், ஈவன் பாய்ஸ் ஆர் குக்கிங் தீஸ் டேஸ். ஒரு வீட்ல ஒரு தயிர் சாதம் பண்றோம்னு வச்சுக்கோமே, சாதாரணமான ஒரு தயிர் சாதம், ஒரு தயிரை போட்டு கொண்டு வந்து வைக்கிறதோ தயிர் சாதம் தான். அதுல இன்னோவேஷனும் இல்லை, கிரியேட்டிவிட்டியும் இல்லை. அந்த கிரியேட்டிவா இருக்கிறவங்களோட எல்லாருமே யாருன்னு கேட்டீங்கன்னா தே ஆர் ஆல் ரைட் பிரெயினர்ஸ்ன்னு சொல்றோம். ரைட் பிரெயின் ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்களுக்கு எல்லாருமே கிரியேட்டிவ் இன்டெலிஜென்ஸ் வந்து அதிகமா இருக்கும். லெஃப்ட் பிரெயின் ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே லாஜிக்கல் இன்டெலிஜென்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கும். இந்த கிரியேட்டிவிட்டி வந்து யாருக்கெல்லாம் அதிகமா இருக்கோ, ஒரு ஜஸ்ட் ஒரு கர்ட் ரைஸ் பண்ணா கூட அது வந்து எவ்வளவு அழகா டெக்கரேட் பண்ண முடியும், அதுக்கு என்னெல்லாம் டாப்பிங்ஸ் போட முடியும். வெறும் ஒரு ஒயிட் ரைஸ் கொண்டு வந்து சர்வ் பண்றது இல்லாம அதுல வந்து ஒரு பொமோகிரானேட்டோ இல்ல கேரட்டோ போட்டு அது பிரசன்ட் பண்ற விதமே பார்க்கும் போது தயிர் சாதமே பிடிக்கலன்றவங்களுக்கு கூட கண்டிப்பா சாப்பிடணும்னு தோணும். பார்த்தீங்களா? திஸ் இஸ் கிரியேட்டிவிட்டி. அதுல இன்னோவேஷன்ன்றது இதுக்கு முன்னாடி தயிர் சாதத்துல வந்து வேற என்னெல்லாம் ஆட் பண்ண முடியும் அப்படின்னு யாருமே யோசிக்காம நம்ம 4 விஷயம் ஆட் பண்ணிட்டு அதோட ஒரு பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்கும் போது இன்னோவேஷன் பிளஸ் கிரியேட்டிவிட்டி. ஒரு செல்ஃப் லீடர்ஷிப் டெவலப் பண்றதுக்கான ஒரு காலகட்டமா இதை எடுத்துக்கோங்க. நாளைக்கு குவாரண்டைன் முடியும், யூ வில் கம் பேக் டு நார்மல் லைஃப், காலேஜ் போக ஆரம்பிப்பீங்க. 10ஓட 11 காலேஜ்ல ஒரு ஸ்டூடெண்டா வந்து நிக்காதீங்க. Do you want to be one among the crowd or do you want to be one above the crowd? இந்த கேள்வி வந்து டெய்லி நீங்க உங்களுக்கு மார்னிங் எழுந்த உடனே கேளுங்க. Do you want to be one among the crowd? கூட்டத்துல நானும் ஒருத்தர். அப்பனா என்ன ஆகும்? பெருசா பேசப்பட்ட மாட்டோம், கூட்டத்துல காணாம போயிடும். Or do you want to be one above the crowd? அந்த கூட்டத்துக்கு மேல நான் தனியா தெரியணும். யாரெல்லாம் கூட்டத்துக்கு மேல தனியா தெரியறாங்களோ அவங்களுக்கு தான் வரக்கூடிய இண்டஸ்ட்ரியா இருக்கலாம், ஆண்டர்பிரினரா இருக்கலாம், ஒரு பிசினஸ் மேனா இருக்கலாம். இப்பத்துல இருந்து அதுக்கான மைண்ட் செட் வந்து டெவலப் பண்ணிக்கோங்க. டுடே இஸ் யுவர் டே. நீங்க இதுக்கு முன்னாடி நிறைய செஷன்ஸ் அட்டென்ட் பண்ணியிருப்பீங்க, இதுக்கு பின்னாடி நிறைய செஷன்ஸ் அட்டென்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. இன்னைக்கு டாக்டர் ஜனனி ரெக்ஸ் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கிறதுல நான் என்ன சொல்றேன்னா, ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் வந்து அன்லிமிட்டெட் பொட்டென்ஷியல் இருக்கு. பிகாஸ் ஐ எம் அ பிரெயின் ரீடர். இது சயின்டிபிக்கா வந்து நான் நிறைய இடத்துல ப்ரூவ் பண்ணியிருக்கிறேன். யாருக்குமே இன்டெலிஜென்ஸ் குறைவா இல்லவே இல்லை. நெக்ஸ்ட் 5 minutes இப்ப நான் என்ன ஷேர் பண்றேனோ, இது வரைக்கும் நீங்க அங்க கொஞ்சம் டிஸ்ட்ராக்டடா இப்படி அப்படி இருந்து நீங்க இந்த செஷன் கேட்டிருந்தீங்கனாலும் இப்போ உங்களோட 100% நீங்க கொண்டு வந்துருங்க. உங்களுடைய மைண்ட் செட்ல ஒரு பெரிய சேஞ்ச் கொண்டு வாங்க. எப்படி நீங்க ஒரு செல்ஃப் லீடர்ஷிப்பா ஆக போறீங்கன்றது வந்து நிறைய நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. அதுக்குள்ள இருக்கிற 5 விஷயங்கள் நான் ஷேர் பண்ணது நீங்க ஸ்ட்ராங்கா எடுத்திருப்பீங்க. இதெல்லாம் வந்து 100% லைஃப்ல கொண்டு போகிறதுக்கு
நம்மளுக்கு தேவை வந்து the right mindset. அப்ப அந்த ரைட் மைண்ட் செட்னு சொல்ற இடத்துல என்னன்னா, உங்களோட டே ஸ்டார்ட் பண்ணும் போதே ஜஸ்ட் ஸ்டார்ட் இட் வித் அ பாசிட்டிவ் நோட். நம்மளை சுத்தி நிறைய விஷயங்கள் நெகட்டிவா போயிட்டு இருக்கு, நெகட்டிவா போகலாம். பட் நம்மளுடைய ஃபோக்கஸ் இல்லாம, நம்மளோட ஃபோக்கஸ் அந்த நெகட்டிவான விஷயத்து மேல போடலன்னா கண்டிப்பா இட் ஹேஸ் நோ பவர் டு டிஸ்டர்ப் யூ. எப்போ நம்மளுடைய ஃபோக்கஸ் வந்து நம்மளுக்கு எது தேவையோ அந்த விஷயத்துல 100% உங்களோட ஃபோக்கஸ் போடுங்க. இப்ப நம்மளோட ஃபோக்கஸ் ஆஸ் அ ஸ்டூடெண்ட் எங்க இருக்கணும்? பேஷன் சொன்னாங்களே மேம், எனக்கு என்ன இருக்கு பேஷன், இது வரைக்கும் நான் கண்டுபிடிக்கலன்னா இன்னைக்கு உங்க பேஷன் என்னன்றதை கண்டுபிடிச்சு எடுங்க. பிகாஸ் இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட் லைஃப்ல செய்யக்கூடிய விஷயங்கள் இந்த காலகட்டத்துல தான் பண்ண முடியும். இது முடிச்ச அப்புறமா நீங்க நெக்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் லைஃப்குள்ள இருப்பீங்க. அப்பயோ பேஷன் பில்ட் பண்ணலாம். பட் எவ்வளவு சீக்கிரமா ஒருத்தர் வந்து அவங்களோட பேஷனை கண்டுபிடிச்சு கொண்டு போறாங்களோ அவங்களுக்கு வந்து சக்சஸ் வந்து சீக்கிரமா வரும். த ரைட் மைண்ட் செட் நான் சொல்லும் போது வெரி சிம்பிள். உங்களுடைய நாள் தொடங்கும் போதே நம்மளை சுத்தி எத்தனை விஷயம் நல்லதா நடந்துட்டு இருக்கலாம், இல்ல எத்தனை விஷயம் தவறா போயிட்டு இருக்கலாம், நிறைய நெகட்டிவ் செய்தி கேட்டிருக்கலாம். எது எப்படி போகுனாலுமே நம்மளோட ரைட் மைண்ட் செட் என்ன சொல்லணும்னா, I will begin my day with a positive note. The first thing is start your day with a smile on your face. எடுத்த உடனே மொபைல் எடுத்து என்ன நோட்டிபிகேஷன் வந்து இருக்குன்றது ஒரு யூஸ்லெஸ்ஸான ஜாப்குள்ள போகாதீங்க. ஃபர்ஸ்ட் கம் டு த மிரர். எழுந்த உடனே this should be your routine. Come and stand in front of the mirror. உங்களோட பேர் என்னவோ அந்த பேரை சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டாக் ஒரு செல்ஃப் கம்யூனிகேஷன். உங்களோட கான்ஃபிடன்ஸ்ன்றது அங்கேருந்தா பில்ட் ஆகும். எதெல்லாம் உங்ககிட்ட இல்லைன்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் வந்து ஒரு 5 சென்டென்ஸ் பேசுங்க. இப்ப யாராவது வந்து ஐயோ என்கிட்ட திறமையே இல்லை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா அந்த இடத்துல போயிட்டு கண்ணாடி எதிரில் நம்ம என்ன சொல்ல போறோம், எனக்குள்ள நிறைய திறமை இருக்கு. இப்ப எக்ஸாம்பிள் டெல்ஃபின் என்ற ஒரு ஸ்டூடெண்ட். டெல்ஃபின் வந்துட்டு மிரர் எதிரில் போய் நிற்கும் போது என்ன சொல்லணும், டெல்ஃபின் ஐ எம் வெரி கான்ஃபிடென்ட். டெல்ஃபின் அவங்க பேரே சொல்லிட்டே சொல்ல போறாங்க, டெல்ஃபின் ஐ எம் வெரி கான்ஃபிடென்ட் ஸ்டூடெண்ட், ஐ எம் வெரி ஹாப்பி, I see only the good things in life. I am courageous. I am bold. I am always happy. என்னை சுத்தி ஹாப்பியான நிலைமை இருந்தாலும் இல்லைனாலும் நான் என்ன சொல்ல போறேன், டெல்ஃபின் யூ ஆர் அ ஹாப்பி கேர்ள். அப்ப வந்து இந்த மாதிரி ஒரு 5 சென்டென்ஸ் வந்து டெய்லி வந்து ஸ்டார்ட் த டே வித் பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ். அதே மாதிரி ஆல் த்ரூ அவுட் த டே வந்து நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நீங்க உங்ககிட்ட ஒரு குவெஸ்டன் கேட்டுக்கிட்டே இருக்கணும். எப்போ வரைக்கும் கேட்கணும், கண்ணை திறந்துட்டு அந்த டே வந்து தூங்க போற வரைக்கும் வந்து ஒரு குவெஸ்டன் கேட்கணும். இன்னைக்கு நான் செய்ய போற ஒவ்வொரு விஷயமும் நீங்க அந்த செய்ய போற விஷயத்துக்கு முன்னாடி கேட்க வேண்டிய குவெஸ்டன், நான் வந்து என்னுடைய டைமை வந்து கன்ஸ்ட்ரக்டிவா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேனா இல்ல டிஸ்ட்ரக்டிவா போகுதா? எப்பெல்லாம் வந்து உங்களோட ஆன்சர் வந்து கன்ஸ்ட்ரக்டிவா யூஸ் பண்றேன் அப்படின்னு வந்துடுச்சுன்னா நீங்க லைஃபோட அலைன்மெண்ட்ல கரெக்டா போயிட்டு இருக்கீங்க, ஸ்டூடெண்ட் லைஃப் கரெக்டா கொண்டு போறீங்க, இண்டஸ்ட்ரிக்கு வந்து அலைன் ஆகுறதுக்கு நீங்க இப்பயே ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கிறீங்க. ஸோ அந்த ஃபியூச்சரை சந்திக்கிறதுக்கான ப்ரிப்பேர்ட்னஸ் இப்பயே உங்ககிட்ட இருக்கு. சப்போஸிங் நீங்க ஏதோ ஒரு விஷயத்துக்குள்ள உட்காந்துட்டு இருக்கிறீங்க, இப்போ வந்து என்னோட டைம் டிஸ்ட்ரக்டிவா போகுதுன்னா அந்த விஷயத்துக்குள்ளேயே நம்ம போகக்கூடாது. அப்ப இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாவே வந்து அந்த தூங்குற டைம் விட்டுட்டு all throughout the day the question should be, am I using my time constructively or am I using my time destructively? டிஸ்ட்ரக்டிவா இருக்கிற இடத்துல தயவு செய்துட்டு உங்க நேரத்தை வந்து ஒதுக்காதீங்க. டைம் இஸ் வெரி 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 ப்ரெஷியஸ். நான் சொன்ன இந்த 5 விஷயங்கள் நீங்க டெவலப் பண்றதுக்கே போதுமான நேரம் கிடையாது. With this, I wish to conclude my side of talk. Maybe you have any questions, you can take over. I think the moderator can come on the line. Participants, if you are having any doubts, you can clarify now.
So you can unmute and you can speak. Ma'am, a question from the chat window. Let me read it. Yes. Ma'am, you said that 4 things: leadership, decision making, innovation, and creativity. That And is communication. Yeah. I've seen my lots of friends having this talent, but they have the fear to explore it. What other things? How we can overcome that fear? Okay. That is the reason at the end of my talk I said, do mirror talk. Kannadi munadi வந்து நம்ம சொல்லும் போது that is a place where you can break your fear. நம்ம முன்னாடி வந்து ஒருத்தர் இருக்கிறாங்களா 100 பேர் இருக்கிறாங்க, பட் நான் என்னால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும்ன்றது டெய்லி வந்து you should come and stand in front of the mirror and you're supposed to talk. உங்களோட ப்ராஜெக்ட் எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி இருக்கலாம், இல்ல ஜஸ்ட் ஒரு மூவியை வந்து நீங்க ஷேர் பண்றீங்கன்னு வச்சுக்கோமே, எந்த அளவுக்கு அது வந்து வெளிப்படுத்தி நம்மளால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். மிரர் டாக் இஸ் த பெஸ்ட் பிளேஸ் டு பிரேக் யுவர் ஃபியர்ஸ். Any other question? Participants, if you are having any other questions, you can unmute your mic and you can speak. Else you can have it in the chat window also. Chat window வந்து chat window வந்து ஓபன் ஆகல. You can speak, sir. Ma'am, one more question. Yes. What is the current scenario in the job market? Current scenario நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி it will be survival of the fittest. கண்டிப்பா டவுன் சைசிங் இருக்கும். 10 பேர் எடுக்கிற இடத்துல 5 பேர் எடுக்கிற சூழ்நிலைமை தான் ஏற்படும். 10 பேரும் எடுக்கணும்னு சொன்னா how skilled you are-ன்றதுல தான் இருக்கு. There will be, நம்ம வந்து we have to accept with this term. அது இந்த ஃபீல்டுன்றது கிடையாது, எந்த ஃபீல்டா இருந்தாலுமே there will be a lot of downsizing happening. பட் நம்ம எந்தெந்த ஃபீல்டு வந்து நல்லா போகுதோ அந்த ஃபீல்டுக்குள்ள வந்து நம்ம எப்படி அலைன் ஆகி போயிடுறது அப்படின்னு பாக்குறது இட்ஸ் a good thing. இப்போ சப்போசிங் இப்போ வந்து கண்டிப்பா வந்து ஹெல்த் அண்ட் ஹெல்த் கேர் லைன் நல்லா போகும்னா நம்மளோட லைன் எப்படி அதுல வந்து அலைன் பண்ணிக்க முடியும்னு பார்க்கலாம். எஜுகேஷனல் லைன் கண்டிப்பா நல்லா போகும். ஸோ எஜுகேஷனலோட எப்படி நம்ம அலைன் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ வந்து ஜஸ்ட் இட் இஸ் அ காம்பினேஷன் தான். உங்களோட லைன் அந்த இடத்துல எப்படி கொண்டு போய் அலைன் பண்ண முடியும்ன்றது பார்த்தீங்கன்னா டெஃபினெட்லி யூ வில் ஹேவ் அ குட் பூல். நெக்ஸ்ட் கொஸ்டின். Any other question? Participants, the feedback link is shared. You can fill your feedback entry. Please be careful, and it is mandatory. Only based on the feedback entry you will be provided the certificate. Any other participants having doubt, you can ask. Through chat window there are number of feedbacks they are saying. The wonderful session. Thank you. Anirudh sir. Yes. Hello. So thank you, ma'am, for providing a
very useful session comprising your 5 points, which is very vital in the current situation. The skills that our students should possess to compete and get a very good job. So thank you so much for sharing your thoughts and expertise with our students. Hope this session will be a very eye-opening session for our second and third years students. Thank you so much. Thank you so much. And I wish you all the very best. And also thanks to the ICAT Academy who's taken up this initiative to enlighten the students of St. Xavier's College. Thank you so much. You're welcome. Yes, thank you. So can I go offline or you have some more questions coming up? And sir, chat window open agala sir. Yeah, you can ask the question. If you have any question, you can ask. Sir, chat window open agala. And sir, chat window open agala. Ma'am, on behalf of South Castle of St. Xavier's Catholic College of Engineering, I thank you. Really, personally, we enjoyed the session very well. A wonderful session. Thank you, ma'am. Thank you so much. Also, I wish to thank ICT Academy for organizing and giving us a wonderful guest today. And also, I want to thank the management, Dr. Anta Kumar sir, the coordinator of ICT Academy for our college, Anthony Jones Kumar sir, the admin, and our placement officer, Anto Xavier Rose sir, and all the participants present here. Thank you for all your presence. Thank you. Thank you, ma'am. Thank you so much. Thank you.